நேற்றுக்கு ராத்திரி நான் ஒரு 10:30 மணி ஆறுது சென்னைக்கு வந்தேன். வந்ததும் என் புள்ளைட்ட தோசை வார்த்து வைடான்னு சொன்னேன். இல்லைம்மா நீ வந்துட்டு சூடாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, இல்லைடா அங்கே வந்து என்னை வாக்க சொன்னால் நான் வாக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி சொல்லி அவன் சூடாக தோசை வார்த்து தந்தான். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப அதிசயமெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவனோட பீரோ ஃபுல்லாக குப்பை மாதிரி அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சுருப்பான். ஆனால் வரத்துக்குள்ளே நேற்றுக்கு எல்லாம் பீரோ எல்லாரோட என்னோட துணி, அப்பா துணி, அவனோட துணியெல்லாம் அழகாக மடித்து வேண்டாத்த துணியெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அத்தனை சூப்பராக வச்சுருந்தான். ஒரே கட்டில், ஒரே ரூமில் 2 கட்டில் போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு ரூமில் இன்னொரு கட்டில் போட்டுட்டு தனுப்பாக தானே இருக்குது அப்படி சொன்னான். சரி சொல்லிவிட்டு இன்றைக்கி கார்த்தால எழுந்திருந்தேன். நான் 6:45க்கு எழுந்திருந்தேன். 7:30 மணிக்கு எழுந்திருந்தேன். காப்பி குடித்தேன். அப்புறம் மிளகு அரைச்சேன். மிளகு இல்லைலா கேரளா ஸ்டைல் மிளகு அரைச்சிட்டு தோசை சுட்டு கொடுத்தேன். மாவு இருந்தது, அவள் யூஸ் பண்ணியிருக்கவே இல்லை. எல்லாம் கடையில் வாங்கி வாங்கி தின்னுருக்கா சாமர்த்தியமாக. அப்படியே இருந்தது மாவு. தோசை சுட்டு கொடுத்துட்டு சண்டேன்னா அவனுக்கு உருளைக்கிழங்கு மஸ்ட்டு. வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் வாங்கி வச்சுருந்தா. அதை எடுத்துகிட்டு போய் அது உருளைக்கிழங்கு பொரியலும் வறுவலில் ஃப்ரை மாதிரி அதை பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சாம்பார் பண்ணினேன். சாம்பார் பண்ணுறத கொஞ்சம் பருப்பு கம்மியாகிடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ கொழுப்பு கிடைக்கல, அதில் கண்டுபிடிச்சி விடுவேன். சரி சொல்லி கொஞ்சம் சோள மாவு கலக்கினேன். எனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலை. கொஞ்சம் திக்காரத்துக்கு வேண்டி கலக்கி போட்டேன். ஆனால் சாப்பிட்டப்போ ஒன்றும் சொல்லலை. அப்படியே அப்படியே சமைச்சேன்ட்டால் அடுப்பு திண்டு பார்த்தாரா திட்டி கமெண்ட் போடாதுங்கோ. காரத்தால் அப்படியே இருந்ததை சும்மா தொடச்சேன்னா மாவெல்லாம் சிந்தி இருந்தா. எனக்கு ரொம்ப அந்த ஒரு ஆഴ്ചத்தை அங்கே ஆடின ஆட்டம் டயர்டே போகலை. அதுக்கப்புறம் இல்லைம்மா பக்கோடா பண்ணிட்டே டயர்டாக இருக்குண்ணா, நீ மாத்திரம் ஒரு ஆഴ്ച சுகமாக தின்னாய் இல்லையாம்மா, 3 வேளையும் விதவிதமாக தின்னாய், நாங்கள் இங்கே வெறும் உறிஞ்சாதவும் தோசையும் மிளகா பொடியும் கழிச்சோம், நீ சுகமாக தின்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இல்லைடா அரிசி பொடி ஒன்றும் இல்லை சொன்னேன். சம்மதிக்கவே இல்லை. நான் அரிசி பொடி இப்போ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி அரிசி பொடி எண்ணெய் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினது ஒரு 15 மினிட்டில் வந்து கொடுத்து வந்து சரி என்னன்னாலும் அவன் விட மாட்டான். திங்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா பக்கோடா பண்ணுமா, அன்றைக்கி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அப்பா அதிகமாக சாப்பிட்டாரு, எனக்கு கிடைக்கலைன்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஆகிடுது. சரி பண்ணுவோம் சொல்லிவிட்டு அப்படியே உப்பேரி பண்ணிவிட்டு மாவு இருந்தது. நான் எப்படி பண்ணுவேன்னா 1/2 கிலோ மாவு வாங்கினேன். அன்றைக்கி 1/4 கிலோ கடலை மாவு பாக்கி இருந்ததில்ல, நான் வாங்கிட்டு 50 கிராம் அமுல் வெண்ணெய் போட்டேன். பெருங்காயப்பொடி இருக்கலை. இனி கட்டையொன்றும் கரைச்சி போடுறதுக்கு நேரம் இல்லை சொல்லிவிட்டு அப்படியே மிளகா பொடி உப்பு போட்டுட்டேன். 50 கிராம் 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கடலை மாவு, 50 அமுல் பட்டர். ரொம்ப நல்லா வந்தது. ரொம்ப மொறுன்னு வந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை நன்னாவா நான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அதான் நான் சொன்னேன், இப்போ சாயந்தரம் பண்ணுறேன்னா அவன் சம்மதிக்கவே இல்லை. இப்போ ஒரு 12:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே 1:15க்குள்ளே சாப்பாடை முடிச்சுட்டு பல் மட்டும்தான் தேய்ச்சேன், குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. பல் மட்டும் தேய்ச்சிட்டு சாப்பிட்டேன். திரும்ப உச்சைக்கும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன், பக்கோடா உண்டாக்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு விட்டேன். அப்படி டயர்டாக இருந்தது. சரி சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. நேற்றுக்கு எனக்கு பர்த்டே விஷஸ் நிறைய பேர் சொன்னான். எல்லாருக்குமே ரொம்ப நமஸ்காரங்களும் தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அத்தனை பேர் சொல்லியிருக்கா. அப்புறம் புரட்டில் பகவதியோட அந்த ஸ்தலத்தோட வரலாறு கேட்டிருக்கா. எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் பழைய ஆள் இருந்தால் கேட்டு எங்கள் அப்பாட்ட ஃபோனில் கேட்டால் சரியாகாது, நான் போட்டுட்டு கட்ட சொல்கிறேன். ரொம்ப நன்னா வந்தது பக்கோடா பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாவு கடையில் வாங்கி நான் வேகம் வேலையாகிற மாதிரி இருக்கட்டலாம். நம்ம பொடிச்சு கிடிச்செல்லாம் பண்ணால் லேட் ஆகிறது. மாவு வாங்கினோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை. 1/2 மணிக்கூரில் நான் பண்ணி விட்டேன். அரையும் ஒரு 3/4 கிலோ மாவோடு 1/2 மணிக்கூரில் நான் சமத்தாக பண்ணிவிட்டேன். இனி தூங்கிட்டு தான் சாயந்தரம். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பேர் ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் எடுத்திருக்கா. அவள் கிருஷ்ணன் என்னோடய கோவிலுக்கெல்லாம் அன்னதானத்துக்கு தந்திருந்தா. அவள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் போயிட்டா. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரியவே இல்லை. நான் எப்போவுமே பைசா அனுப்புவாளே சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணால் அவள் சொன்னா போயிட்டா அப்படின்னு. 42 வயசு தானே ஆச்சு.
ஜெயினவா ரொம்ப ரொம்ப நல்லவா, ரொம்ப நல்லவா. சாயந்தரம் நானும் எங்கள் ஆத்துக்காரமாக போய் என்னென்னா எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா. நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா. பர்சனலாக நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா. சரி சொல்லி அவள் ஆற்றுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நானும் அவளும் எங்கள் ஆற்றுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப 1 மணிக்கு உட்காந்தேன். என் புள்ள வெளியில் போனதுனால திரும்ப நம்ம இது பண்ணலான்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் அடுப்பெல்லாம் பார்த்தெல்லாம் கார்த்தால எப்படி இருந்தது இப்போ இது பண்ணேன். இப்போ அழகியோட ஆட்டம் பார்த்தெல்லாம் நேற்றுக்கு வரைக்கும் வா சொல்கிறா. ஒரு ஆழ்ச்சி அவள் பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலே வரலை. சாப்பிடுவள் படுப்பள் ஒன்றும் இல்லை. ஆனால் நேற்றுக்கு ராத்திரியிலேருந்து அவளோட ஆட்டம் தாங்க முடியலை. என்னை வந்து பார்த்ததுமே அவள் காலை சுற்றி 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 ராத்திரி 12 மணி வரைக்கும் அவளை என்னை தூங்கவே விடலை. காலை சுற்றிகிட்டே இருந்தாள். அவளோட அந்த ஒரு ஆய்ச்சத்த ஸ்நேகம் அப்படி அவள் காட்டினா. அவளுக்கு நான் இருந்தேன்னா எங்கள் ஆத்துக்காரரும் பிள்ளையும் கொஞ்ச மாட்டான். நான் ரொம்ப கொஞ்சுவேன் இல்லைலா, அதனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூங்கவே இல்லை. சாயந்தரம் வண்டிக்கு கொஞ்சம் போகணுன்னு நினச்சேன். என் பிள்ளை கத்தின்னு இருந்தேன். உனக்கு ஒரு ஆഴ്ച ஊரில் போகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, இங்கே வந்து எங்கள் கூட ஒரு நாளைக்கு நேரம் இல்லை இல்லையா, அப்படின்னா உனக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்கிறேன் அப்படின்னா. பாத்திரம் பார்த்தெல்லாம் நிறையா சாதம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் நான் வச்சதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து கொட்டி ஒழித்து போட்டு சாய வச்ச பாத்திரம் அது இதெல்லாம் நிறையா இருந்தது. எல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுமே நம்ம நிறையா ஒழித்து போட்டோம் பாருங்கள். அதுலேயே நிறைய பாத்திரம் வந்து கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு பெருக்கி துடைச்சோன்னா நாளைக்கு பூ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சங்கடம். என் பிள்ளைகிட்ட பூ வாங்கிட்டு வாடா சொன்னேன். முடிஞ்சால் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன். அப்போ அப்படி என்னோடய பிறந்தநாள் ரொம்ப சிம்பிளானாலும் ரொம்ப நல்லா கொண்டாடினா. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்குமே நமஸ்காரங்கள் திரும்பவும் பண்ணிக்கிறேன். இப்போ மாதிரி எப்போவுமே நம்ம இப்படியே இருக்கணும். பார்த்தீங்களா, சமத்தா வேலை செஞ்சாச்சா. நான் குளிக்கலை, சாப்பிட்டு வேலை செய்கிறேன். இன்றைக்கே நம்மளெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோன்னா ஆச்சு. இன்றைக்கி துணி மட்டும்தான் மடிக்கணும். அது இப்போவே உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணது மடிச்சு விடுவேன் சமத்தா. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாயிடுச்சு. இனி ராத்திரிக்கு எங்கள் ஆத்துக்காருக்கு தோசை சுட்டு கொடுக்கணும். அவன் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டேன்னு அவன் போயிருக்கான். அவன் இல்லை, அதனால் நான் தோசை சுட்டு கொடுத்துட்டு போனோம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு யாராவது எல்லோரும் உங்களால் முடிஞ்ச எதாவது ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்கோ. சாயந்தரம் அவள் கேட்டால் சரி நான் போட்டிருக்கேன் வீடியோ அப்படின்னு. என்ன முடிஞ்சாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போது சரி, இது பெருக்கி தொடச்சாயாச்சுன்னா என்னோடய வேலை இன்றைக்கி ஓவர். நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம 4 மணி ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் ஹாவ் எ நைஸ் டே. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே நாளைக்கு எல்லாருக்கும். ஹாய், குட் நைட்.